ஹே குக்கீஸ், இன்னைக்கு நம்ம ஜிமினோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஹாப்பி பர்த்டே ஜிமினா, ரொம்ப ஹாப்பியாக இரு, லைஃப்பில் எல்லாமே உனக்கு கிடைக்கணும். ஓகே, நம்ம ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஒன் ஷாட்டோட நேம் வந்து லவ் மீ ஹேட் மீ. இன்ட்ரோ என்னென்னா, நீங்கள் வில்லேஜ் பிரசிடெண்ட்டோட பேத்தி ஜிமின் வந்து அதுக்கும் முன்னாடி இருந்த வில்லேஜ் பிரசிடெண்ட்டோட பேர். நீங்களும் ஜிமினோ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். பட் வந்து உங்கள் தாத்தா வந்து எப்போ வந்து பிரசிடெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்களோ அப்போவே வந்து ஜிமினோட ஃபேமிலி உங்கள் ஃபேமிலியும் பேசாமல் போயிட்டுருக்கோம். நீங்களும் ஜிமினும் வந்து எனிமீஸ் ஆகிட்ருப்பீங்க. இது உங்கள் அப்பாவுக்கு பிடிக்காம உங்களை வந்து ஃபாரினுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு. சரி, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜிமின், யூகேவி எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. இதே மச்சான், உங்களுக்கு தெரியுமா ஒய்யன் திருப்பி நம்ம ஊருக்கு வரலாமே? அப்படிங்க போட்டேன்னா தெரியும். அவள் பேர் ஏன் முன்னாடி இருக்கிற? நானே காண்டில் இருக்கேன். ஏன்டா மச்சான், அவள் சொல்லாமல் ஊரை விட்டு போன காண்டில் தானே இருக்க? ஏய், வாயை மூடுன்ட்டேன். யூகே உன்கிட்ட சொல்லியிருக்கான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. நீ உன்கிட்டே சொல்லியிருக்கா ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொன்னாலா? அப்படி இவன் மாரி 3 வருஷத்துக்கு முன்னாடி போனால அங்கேயே இருக்க வேண்டியது தானே, எதுக்கு வரலாம்? அது ஒன்றும் இல்லைடா மச்சான், அது வீட்டில் ஒரு கிளடு இருந்துச்சுல, அதுக்கு 3 நாளும் உடம்பு சரியில்லைடா, படுக்கையாக கிடக்குது. அதை பார்க்க தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஓ, என்ன இது போய் சேர்ந்துச்சா இல்லையா? பாரா, இவளுக்கு திமிர, பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போறாடா. ஏ வயனு, என்ன சாரை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போற? என்னடி அர்த்தம்? ஜிமின், வந்தோடனே சண்டை வேணாம்னு நினைக்கிறேன், கம்னு விட்டு. ஓ மேடம், சண்டை வேணாம்னு நினைக்கிறீங்க, அந்தளவுக்கு போயிடுச்சு. இன்னு வச்சுக்கிறேன். என்ன வீட்டில் இருந்து கிளண்டு இறந்துச்சாமே? ஜிமின், உங்கள் தாத்தாவில் இறக்கலாம் இல்லை, எனக்கு உடம்பு முடியாது இருக்கு, பார்த்துட்டு நாளைக்கு போயிடுவேன். ஓ மேடம், திருப்பி ஊருக்கு போகிற ஐடியாவில் தான் வந்திருக்கீங்க. போடி அங்கேயே கடை, எதுக்கு தான் மூஞ்சி காமிச்சிட்ருக்கோம். மச்சான் அவனை போ சொல்கிறேன். ஜிமின், நானே இன்னும் மூஞ்சி காமிச்சிட்ருக்கேன், நீ தான் என்னை கூப்பிட்டு நிறுத்த. டேய், உங்களுக்கு என்னடா வேணும்? எனக்கு நீ இங்கே இருக்கணும். ஏன் சார் தினமும் உயிரை எடுக்கிறதுக்கா? ஆமாம், நான் உயிரை எடுக்க நீ இங்கேயே இருக்கணும். ஐயா, மூஞ்சி முகரையும் பாரு. வயன், என்ன வந்தோடனே சண்டே ஆரம்பிச்சிட்டியா? வீட்டுக்குள்ளவா, போகிற வரைக்கும் மாதிரி எந்த சண்டையும் போடாது. இந்த வரமா, நான் அப்புறம் வச்சுக்கிறேன்டா. நானும் வச்சுக்கிறேன்டி. மச்சான் ஜிமினு, பார்த்தியா மூஞ்சில் 1000 வாட் பல்ப் எரியுது. ஏண்டா இந்த சிரிப்பை சிரிக்கிற? டேய், இப்போ என்ன கேட்டாங்கன்னா என் மூஞ்சில் சிரிப்பு இருக்காருன்னா நம்ம உயிர் இருக்கானு மூட்டு இருப்பியா? ஏய், என்னவோ நடக்குதுடா, நீ சிரிச்சுட்டே இருக்கிறது பார்த்தா நீ பொத்து. எனக்கு சிரிப்பு வருது, நான் சிரிக்கிறேன்டா. அதை விட்டு கண்ண கருமத்தையும் பேசிட்டு இருக்க. அங்க ஒரு குட்டி பொடிவாண்டு, டேய் பையனுக்கா வந்திருக்காங்கடா, நான் போய் ஒரு அட்னன்ஸ் போட்டு போயிடறேன். அந்த குட்டி பையன் அவங்கள பார்த்து ஓடி வரான். ஜிமின் அவனை பிடிச்சி வச்சுட்டு, இங்கே வா. ஏன் எங்கடா போகிற? நான் வயனுக்காவை பார்க்க போகிறேன். எதுக்குடா பார்க்க போகிற அவளை? நான் அவளை கரெக்ட் பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? செல்ஃபிலே அடிப்பேன்னு சொல்கிறேன். பாரு, நானே உனக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கட்டி வைக்கிறேன். வையன் நம்மளுக்கு வேணாண்டா. ஏன் வையனுக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்க, என் அழகு தேவதை. அவள் தேவதை. பாரு, அவள் கூட இத்தனை வருஷமாக இருந்த அனுபவத்தை சொல்கிறேன். வையன் நம்மளுக்கு வேணாண்டா. போங்க, நான் அவன் மாமா பார்க்க போகிறேனே.
அப்படின்னு எடுத்தனா வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டை மேலே போடுறான். ஐயா, என் மேலேயே கை வச்சுட்டேன். இரு, நான் அம்மாவை கூப்பிட்டு வரேன். எது கூப்பிட்டு வா பார்க்கலாம். ஐயா, எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி அரக்கங்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் அப்புறமா வந்து உங்ககிட்ட வச்சுக்கிறேன். ஐயா, எனக்கு வயன் இருக்குடா அப்படா. ஏய், என்னால் இதுக்கு மேலே சும்மா உங்ககிட்ட சண்டை போட்டுலாம் இருக்க முடியாது. வேறு எப்படி இருக்க முடியும் சாரால? இப்போ நம்ம 2 பேரும் இருக்கோம்ல, இந்த மாதிரி தான் இருக்க முடியும். இப்போ என்ன மாதிரி இருக்கும் நாம அப்படிங்க தெரியாத வழியை கேட்குற பத்தியா? சரி 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 ஜிம்மி, எனக்கு என்னாத இப்போ பாரு, இங்கே சண்டை போட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போவே எனக்கு இல்லைடா. சரி சரி, தெரியாமல் கிள்றாங்க. ஆமாம், தெரியாமல் கிள்ளுவோம். ஜிம்மி, எதுடா அந்த பையன்கிட்டலாம் ஒன்று வச்சுக்கிறேன்? அப்புறம்டா வயன் கேட்குதாமே அவளுக்கு, போட்டானே வச்சுக்கோங்க. மனசு 3 நாளாக உள்ள வயன் கேட்குதாமா. அது மாமா மாமி. சரிடா, நான் வீட்டுக்கு போகிறேன். பையனும் அங்கே பார்த்துட்டு இருக்கு பாரு. ஐயா, போய் அவளை சைட் அடிக்க போகிறேன்னு சொல்கிறா மச்சான். ஐயா, நான் சைட் அடிக்கலாம் போகலடா, அவன் ஊர் எடுக்க போகிறேன். சரி வாப்பா. உங்கள் வீட்டில் உங்கள் தாத்தா வீட்டில் படுத்துட்ருக்காங்க. வீட்டில் எல்லாரும் சுற்றி நின்றுட்டுருக்காங்க. வயன், தாத்தாவால் முடியலம்மா, நீ தாத்தா கூட இங்கேயே இருந்துடுறியாம்மா? தாத்தா, எனக்கும் ஆசை தான் உங்கள் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் அம்மா அப்பா தான் விட மாட்டிருக்காங்க. ஏன்பா, நீயாவது சொல்லுப்பா, வயன் இங்கேயே இருக்க சொல்லி. அப்பா, எல்லாம் அப்புறமா இருந்து பாப்பா, இப்போ எதுக்கு? அவள் படிப்பெல்லாம் அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கா. இப்போ 1 நாள் தான் லீவ் கேட்டிருக்கோம், அதுக்கு மேலெலாம் கொடுக்க மாட்டாங்க. என்ன வயன், உங்கள் அப்பா எப்படி பேசுகிறாரு? நானும் இன்னிக்கா நாளைக்கா போயிடுற நிலமையில இருக்கேன். அந்த எதிர் வீட்டு பையன் இருக்கான்ல, அவன் தான் அடுத்த எலெக்ஷனில் நிற்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழடு பேசிகிட்ருக்கு. என்னம்மா பண்ணுவேன்? அவன் அந்த பையன்கிட்ட போய் நான் தோத்துட்டேன்னா அசிங்கமாக போயிடுமா? தாத்தா, நீங்கள் ஜிம்மினியா சொல்கிறீங்க? அவனைய நிற்க வைக்க போகிறாங்க? ஆமாம்மா, இந்த பையன்கிட்ட போய் நான் தூக்கலாமாம்மா? தாத்தா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, இந்த வாட்டி எலெக்ஷனுக்கு நான் நிற்கிறேன். என்ன வயன் சொல்கிற? நிஜமாவே தான் சொல்கிறியா? ஆமாம் தாத்தா, சத்தியம் பண்ணுமா? சத்தியமா தாத்தா, இந்த வாட்டி நான் நிற்கிறேன். நாம தான் ஜெயிக்கிறோம் தாத்தா. அப்பனா சரிம்மா. தாத்தா, என்ன ஏஞ்சி உட்கார? ஐயா, எனக்கெல்லாம் நோய் நினச்சியா? இப்போ தாத்தாலாம் எப்பவுமே சிங்க உடம்புடா. அதான் பார்த்தேன், தங்க தாத்தா. அப்படின்னா இவ்வளோ நேரம் வேஷம் போட்டியாடா? ஆமாம், உன் தாத்தா வேஷம் போட்டுட்டு இருந்தேன். ஏன் தங்கம், பயந்துட்டியாடி? தாத்தா சும்மா நலிச்சேன். போடா. என்னம்மா, தாத்தாக்கு மரியாதையே இல்லை. ஐயோ மீனா, உனக்கு உடம்பு சரியில்லாததெல்லாம் இல்லையா? அது எப்படிராம்மா அவனு, எனக்குலாம் உடம்பு சரியில்லாத இருக்கும். நான் ஐயன் பாடி, இன்னும் 100 வருஷத்துக்கு கூட வாழ்வேன்டேன் நான். ஐயோ, உனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஊர்லேருந்து இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தேனே. என்ன வந்தா என்ன, வயன் நீங்கள் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறா. நீங்கள் வேணா எங்கன்னா கிளம்பி போங்க. அட பாவி, உன்னை நம்பிலாம் வயனை விட்டு போக முடியாது. இன்னும் 2 நாளில் நானும் வேலை எங்கேயே மாற்றிட்டு வரேன். ஒத்தி வரைக்கும் வயனை ஒழுங்காக பார்த்துக்கோ. ஆமாம் ஆமாம், அவள் எதிர் வீட்டு பையன் கூட உட்காந்து சண்டை போட்டே இருப்பா. ஒழுங்காக அவளை பார்த்துக்கோங்க. நாங்கள் இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பேக் பண்ணிட்டு வரோம். சரிம்மா. அவளை மருமகளே, நான் வயனை பார்த்துக்கிறேன், நீ பயப்படாத, போயிட்டு வா. ஐயோ, நீங்கள் பார்த்துக்கிறதா? ஆமாம், மழையுமே எனக்கு. அப்பா அம்மா பாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கு பாய் காமிச்சிட்டு உங்கள் தாத்தாவோட தோல் மேலே கை போட்டிருக்கீங்க. ஏமாடியே வையானே, நீ கொஞ்சம் என் புருஷன் தோல் மேலேருந்து கை எடுக்கிறியா? அதானே பார்த்தேன், உன்
புருஷனுக்குலாம் வரிஞ்சு கட்டிட்டு வந்துடு. என் புருஷன் என் புருஷனு. என்ன உன் புருஷனை நான் முழுங்கிடுவா போகிறேன். இந்தா உன் புருஷனை நீயே வச்சுக்கோ, நான் மேலே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்க உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. அந்த ரூமில் நீங்களும் ஜிம்மினும் எடுத்துக்கிட்ட நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. நீங்களாம் அதை பார்த்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நீங்கள் ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு சேஃப்டியாக போட்டு கடியில் வச்சுருப்பீங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன வயசு மெமரிஸ்லாம் வருது. நீங்கள் ஜிம்மி எல்லாம் விளாட்னது, அவங்க கூட ஜாலியாக பேசி சிரிச்சது, அந்த மெமரிஸ்லாம் உங்களுக்கு வருது. இந்த பையன் எவ்வளோ நல்ல பையனாக இருந்தான், இப்போ பாரு இப்போ அப்படியே மாறிட்டான். பொறுக்கி அறிவே இல்லை அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை நீங்கள் திட்டிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் ஜிம்மினுக்கும் ஒரே நாள் தான் பர்த்டே. ஆனால் நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி பிறந்துட்டுருப்பீங்க. ஜிம்மின் வந்து அதுக்கு அடுத்து பிறந்திருப்பான். உங்கள் ரூம்லேருந்து பார்த்தா ஜிம்மினோட ரூம் கரெக்டாக தெரியும். ஸோ நீங்கள் அங்கே இருக்க விண்டோவில் லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறீங்க. ஜிம்மின் ஆல்ரெடி அந்த விண்டோவே விரித்து பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு சொல்லிட்டு. அட பொறுக்கி நாயே, இப்படி அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறது வேலையை வச்சு சுற்றிட்டு இருக்க போல். உனக்கு பொழுது போலன்னா போய் பிக் பாஸை பாடுறா. அதை விட்டு எதுக்கு எங்கள் வீட்டில் எட்டி பார்த்துட்ருக்க? என்ன வயனு இங்கே தான் இருக்க போகிற போல. ஆமாம், ஒட்டி கெட்டு பெருசாக கண்டுபிடிச்ச மாதிரி கேட்குறான். ஆமாண்டா, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். ஓ மேடம் அப்படி வரீங்க, சரி சரி. எப்படி வரேன் சார்? நான் எங்கேயும் வரல, நான் என் பெட்ரூமில் தான் இருப்பேன். சரி, நீ வரலன்னா சரி, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமில் இருந்து உங்கள் ரூமுக்கு தாவ ட்ரை பண்ணுறான். டேய் உனக்கு கிறுக்காடா? ஐயா ஓ, கீழே எதனா விழுந்துட போகிறா, அப்போ அடிப்பட்டுரும் பார்த்துக்கோ. ஐயா நல்லா 2வது படிக்க முடியும், அதை தாண்டிடுவான். இப்போ தாண்ட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தாண்டிட்டு உள்ளே வந்துடுறான். டே இன்னும் மென்டலா? தாத்தா பார்த்தாங்கன்னா வெட்டி போட்டுருவாங்க ஒன்று. போடட்டும், வெட்டி போட்டோம். மேடம் என்னவோ ஃபோட்டோஸ்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தீங்களே, அதை பார்க்க தான் நான் வந்தேன். ஃபோட்டோவா? என்ன ஃபோட்டோ? நான் எதையும் பார்க்கல. இல்லை, வந்த உடனே ஏதோ கட்டல் கடியில் தேடி ஃபோட்டோ எடுத்தேன். நான் அதை பார்க்கலான்னு நினச்சா எல்லாத்தையும் பார்த்துட்டேன். தள்ளு, அந்த ஃபோட்டோ என்னன்னு பார்க்குறேன். ஜிமின், தேவையில்லாத வேலை பார்க்காத, ஒழுங்காக ரூமுக்கு போ. அந்த நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். முக்கியமான விஷயமாடி, சொல்லு கேட்போம். நான் தான் இந்த டைமுக்கு வந்து வில்லேஜ் பிரசிடென்ட்க்கு நிற்க போகிறேன், சாருக்கு ஆப்போசிட்டாக. அதானே பார்த்தேன். எதுவுமே நல்ல செய்தியாக சொல்லாத, எல்லாம் இளவெடுத்த செய்தி. இப்போ அது என்ன? நான் தான் ஜெயிக்க போகிறேன். சார் காசு தான் பாரு, நான் தான் ஜெயிப்பேன். மேடம் காசையை பாரு. போடா ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மினுக்கு அவர் ரூம்லேயே தள்ளி விட்டுறீங்க. இந்த பார்வையன் என்னை பார்த்து பயந்துலாம் நான் ரூமுக்கு போகிறேன்னு நினைக்காத. ஏதோ வந்த முதல் நாளே என்னை கடுப்பேற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாவம் பார்த்துட்டு போகிறேன். இதுவே அட்வான்டேஜை யூஸ் பண்ணி ஓவராக ஆடிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நான் வந்தோடனே கேட்கணும்னு நினச்சேன். என்னடி ட்ரெஸ் இது? குட்டியாக கவுனை போட்டு ஆட்டிகிட்ருக்கோம். ஓ சார், இந்த கவுன் பற்றி பேசுகிறீங்க. இது என் ஃபேவரட் கவுன், நான் அப்படி தான் போடுவேன். என்ன உனக்கு? கிழிச்சிருவோம் ஒன்று. மரியாதையாக நாளிலேருந்து ஒழுங்காக நாளிலேருந்து சுடிதாரு அந்த மாதிரி போட்டு சுற்றுறேன். இந்த மாரி ட்ரெஸ்ஸு போட்டு சுற்றிட்டு இருக்கிறத பார்த்தாலே வச்சுக்கோயேன், மண்டையை வச்சு அறுத்து விட்டுருவேன். மண்டை ஜாக்கிரண்டி. அப்புறம் ஆட்டுறதுக்கு மண்டை இருக்காது, மண்டை ஜாக்கிரதை. ஐயா போவியா? சும்மா காலங்காத்தால் வந்து கிளாஸ் நடத்திட்டுருக்கான். அப்படிங்க மணியை பார்த்தா தெரில, மணி 12 ஆகுது. காலங்காத்தாலையாமே. டே சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் அமுச்சு வச்சுட்டு நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு பெட்டில் படுக்கிறீங்க.
நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் கைரா அப்புறம் நைவா 3 பேரும் வந்து ஸ்கூலுக்கு நடந்து வந்துட்டுருக்கீங்க. என்ன வையன் மேடம் ஃபாரினுக்கு போயிட்டு செம்ம அழகாகிட்ருக்கீங்க. ஆமாம், நான் ரொம்ப அழகாயிட்டீங்க, நீங்கள் ரொம்ப டல் ஆகிட்டீங்க. மேடம் தான் பிஏவே கரெக்ட் பண்ணிட்டீங்க. அப்புறம் நைவா நீ அப்படின்னு சொல்லும்போது நைவா அந்த சைடு கண்ணு காமிக்கிறான். பார்த்தா அங்கே யூகே, அந்த சைடில் பார்த்தா யூகே, ஜிமின், வி 3 பேர் இருக்காங்க. யூகே உக்காந்துட்டு டே வி ஜிமின் 2 பேரும் கம்முன்னு இருங்கடா, நான் என் பந்து மேலே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பந்து மேலேடா ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன்? ஓ, இந்த பந்து நம்ம உருட்டி உன் வாயில் போட்டா உன் வாழ்க்கை நாசமாக போகும். ஆல்ரெடி வாழ்க்கை நாசமாக தானே போகுது, இதில் என்ன நீ இன்னும் நாசமாக போக வைக்கிற? நீ கம்முன்னுடுறா, என்னோட மகத்துவமே மகத்துவம், உனக்கு அது நடக்கும். என்னடா நடக்கும்? நீ கைரோட கல்யாணம் பண்ணுவ. ஆமாடா, நான் கைரோட கல்யாணம் பண்ணுவேன், அது நடக்கும். இப்போ அதுக்கு என்ன ஆகும்? மச்சான் ஜிமின், சொல்லுடா மச்சான், நீ பையனோட சண்டை போடுவேன். டே மச்சான், இவன் நடக்க போகிறத சொல்ல சொன்னா அவன் நடந்துட்டு இருக்கதை சொல்லிட்டு இருக்கான்டா. போட்டுடா அடி ஏஞ்சு யானை ஏமாத்து பார்க்குறேன். டே மச்சான் வி துப்பாரு, எனக்கு சாமியாராக அறிவு இல்லையா புத்தி இல்லையா, ஆனால் பாடி தான் இல்லையாடா. டே மச்சான், பக்கத்தில் அருவா இல்லாத போயிடுச்சுடா, போட்டுருக்கணும். சரிடா மச்சான், நீ அநேகமாக பேட் மூடில் இருக்கேன்னு நினைக்கிறேன், நான் அப்பமா வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் திரும்பி இவங்கள பார்க்குறாங்க. நீங்கள் அவங்களெலாம் பார்த்து செம்மையாக சிரிச்சிட்ருக்கீங்க. ஜிம்மி நீங்கள் கிளாஸ்குள்ளே என்ட்ரி ஆனோடனே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்களோட சீக்ஸ் எடுத்து உங்கள் ஷோல்டர் மேலே இருக்கிறான். டே ஜிம்மி, நீ என்ன பண்ணுற? விட்டுறா, விட முடியாதுடி, அப்படிதான் ஹக் பண்ணிட்டுருப்பேன், என்ன பண்ணுவேன்? டேய் விட்றா, எல்லாரும் பார்க்குறாங்க ஜிமின், விடு. பார்த்தா பார்த்துக்கிட்டோண்டி, நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அவங்க ஹேர் பேண்டை ரிமூவ் பண்ணிட்டு போயிடுறாங்க. டீ அதான்டா நினச்சேன், நல்லவ மாதிரியே வரான்னு. ஹேர் பேண்டை கொடுத்துரு ஜிமின், எனக்கு கடுப்பேத்தாத. கொடுக்க முடியாதுடி, என்ன பண்ணுவீங்க? ஏன்டா என் உயிரை எடுக்கிற? ஹேர் பேண்டை கொடுத்துரு ப்ளீஸ். ஓ மேடம், ப்ளீஸ்லாம் சொல்ல கற்றுக்கிட்டீங்க, இன்னும் வேறு என்னென்ன கற்றுட்ருக்கீங்க? அப்படி லைனாக சொல்லுங்க பார்க்கலாம். டீ இப்போ செருப்பால் அடிக்கிறேன்னா இல்லைன்னு பாடுறா, உன்னை கொடுத்துட்றா. முடியாது டீ. டே மச்சான் இருக்கே, நீ வாடா, எங்க நம்ம உனக்கு குடும்பம் போட்டு விளாட்லாண்டா. டே ஹேர் பேண்டை வச்சு என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து உங்கள் ஸ்டீல் வாட்டர் பாட்டிலில் தூக்கி ஜிமின் சைட் போடுறீங்க. ஜிமின் கரெக்டாக கீழே குனிஞ்சிடுறான், யூகே மண்டை மேலே போய் விழுது. டே மச்சான், உங்கள் 2 பேரும் வந்து நடக்கிற சண்டையில் பழகிறது என்னவோ என் மண்டை தாண்டா. இப்போ பாடுறா, எப்பயுமே இப்படி பேசித்தான் இருப்பேன், இப்போ மண்டையிலேருந்து ரத்தம் கூட வருதுடா. டே அதினோ தம்மோண்டு வந்துட்டு இருக்கடா, கண்ணுக்கே தெரியாது மாதிரி எவ்வளோ சொன்னேன் பேசுறடா, போடா. என் பையனு எவ்வளோ தைரியம் இருந்தால் யூகே மண்டையிலேருந்து ரத்தம் வச்சிருப்பான், இறி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டர் பாட்டில் எடுத்து உங்கள் மேலே தூக்கி போடுவான். நீங்கள் கரெக்டாக கீழே குடிஞ்சிடுறீங்க, பின்னாடி கிளாஸ் மேலே பட்டு அந்த கிளாஸ் ஃபுல்லாமே உடஞ்சிருது. டே ஸ்கூல் ப்ராப்பர்ட்டியை உடைக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு நைவாவோட வாட்டர் பாட்டில் எடுத்து நீங்கள் தண்ணி அவன் மேலே ஊற்றுறீங்க. ஜிமின் மேலே ஃபுல்லாக நினைஞ்சிடுறான். ஏன்னா நான் மட்டும் நினைச்சிட்டேன். டே மச்சான் யூகே, நீ ஒரு நல்லவன் வல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணி அவனையும் ஃபுல்லாக நினச்சிடுவேன். டே எனக்கு ஆல்ரெடி வர மாரி இருந்துட்டா, இப்போ நீ நினச்சி விட்டதில்ல ஃபுல்லாகவே வர மாரி இருக்குடா, எனக்கு பிரச்சனை தள்ளுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூகே ஓட போகல. கரெக்டாக என்ட்ரன்ஸில் பிரின்சிபல் சார் எல்லாரையும் முறைச்சி பார்த்துட்ருக்காரு. என்ன இவன் மட்டும் நல்லவன் மாதிரியா இருக்கான்? டேவி,
நீயும் ஒரு நல்லவன் வல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி நீயும் கட்டி பிடிக்கணும்ல, அவையும் ஃபுல்லாக நினச்சிருந்தாங்க. டேய் இருறா உன்னை வந்தேன், உன்னை என்ன பண்ணுறேன்னு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை அடிக்கிறதுக்காக நீ ஓடுறான். யூகே அர்ஜென்ட்டாக வருதுன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சார்லாம் பார்க்கல, தள்ளி விட்டு அப்படியே ஓடுறான். நீங்கள் பிரின்சிபல் சாரை பார்த்துட்டு ஒரு பாவமாக லுக் விட்டுட்ருக்கீங்க, ஏதோ அதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாரி. சார் என்ன சார் என்ன பார்த்து மறைக்கிறீங்க? அங்கே ஓடுறான் பாருங்க, அவனை பார்த்தா மறைக்கணும், நானும் எதுவும் பண்ணல. வாஷ்ரூமில் பி ஜிமின் அப்புறம் யூகே 3 பேரும் வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. பியும் ஜிமினும் அவங்க ட்ரெஸ்லேயே மாற்றி முடிச்சிட்டாங்க. அப்போ தான் யூகே பொறுமையாக அவன் டிஷர்ட்லாம் கழட்டி உட்காந்துட்டு தொடச்சிருக்காங்க. டேய் அதெல்லாம் ஃபேனில் விட்டாலே காஞ்சிடும்டா, பெரிய ரசீனை போட்டு கட்டிட்டு காய வச்சிட்ருக்க அதெல்லாம். டேய் நீ மூடு, இது அப்படியே இருந்தால் என் 8 பேக்ஸ் தான் தெரியும்டா, அப்புறம் பொண்ணுங்களாம் பார்த்தியா நல்லா வழிய மாட்டாங்க. ஐயா பண்ணாத 8 பேக்ஸு ஆடா மச்சான் டக்குன்னு அப்படின்னு சொல்லும்போது வாஷ்ரூம்லேருந்து ஒரு பையன் ஓப்பன் பண்ணிட்டு வரான். யூகேவோட 8 பேக்ஸை பார்த்து அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்கான். டேய் மச்சான் யாரா அவன், என்னையே இப்படி காம குடுற மாதிரி பார்க்குறான். மச்சான் எதுனா தெரியக்கூடாது, என்ன தெரியுதாடா, அவன் ஏன்டா அப்படி பார்த்துட்டு இருக்கான் தெரியலையாடா? அப்படி ஒன்றும் எனக்கு தெரிகிற மாதிரி இல்லை, என்ன அவன் கொஞ்சம் தான் கொஞ்சம் பெருசாக தெரியுது. டேய் நீ கொஞ்சம் பொத்தரியா, எப்போ பார்த்தாலும் என் குஞ்சிக்கினே வருவான். அந்த பையன் யூகேவை கட்டி பிடிச்சிட்டு வா இந்த மாதிரி ஒரு 8 பேக்ஸ் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தடவைன்னு தடவிட்டு இருக்கான். அடே நீ அவனா நீ? மச்சான் என்னை காப்பாத்திடா, நீ என்னவோ பண்ணுற மாரி இருக்கோம் மச்சான். வாழ்த்துக்கள்டா, 100 குழந்தை பெற்றுக்க. டேய் மென்டல் மாரி பேசாதடா, இவன் கூட பண்ண எப்படா 100 குழந்தை பெற்றுக்க முடியும்? ஓ அப்படி ஒன்று வேற இருக்குதுல்ல. சரி 100 குழந்தைங்களை தத்தெடுத்து வளர வாழ்த்துக்கள்டா. டே டேவி நீ அது காப்பாத்துடா. ஓ கைரா இந்த இணைய கூப்பிட்றேன், இதோ வரேன். டே லூசு மாரி நடிச்சுட்டு போவாதுடா, கைரா எங்கடா பாய்ஸ் வாஷ்ரூம்குள்ளே வருவா, இதில் நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லைடா, நானே பார்த்துக்கிறேன். டே அந்த வாஷ்ரூம்குள்ளே இருக்காங்க அந்த பையனுக்கு என்னோட செம்மையாக இருக்கும், போய் எட்டி பாரு அப்படின்னு சொன்னோடனே அந்த பையனும் போய் அசிங்கத்தில் எட்டி பார்க்கலாம். ஒட்டாண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு யூகே உடனே ஓடி வந்துடுறான். கரெக்டாக பாய்ஸ் வாஷ்ரூம் வெளியே பிரின்சிபல் சார் முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. யூகே தான் சார், நீங்களும் அவனா சார், இந்தமாரி எதுவும் பண்ண மாட்டீங்களா சார்? டே என்னை போய் அவனையோட கம்பேர் பண்ணுற பற்றியா? கிளாஸில் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க சார்? அது என்ன சார் என்னை பார்த்து இந்தமாரி கேள்வி கேட்குறீங்க? அது எப்படி உங்களுக்கு என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு? நானும் ரொம்ப டீசன்ட் பாய் சார், நான் எதுவுமே பண்ணல. அந்த சின்ன பையன் இருக்கான்ல அவன் தான் எல்லாத்தையும் பண்ணான். என்ன வேறு கோத்து விட்டு போயிட்டான் சார். சார் தள்ளுங்க சார், அவங்க வந்துட போகிறான். டே நீங்கள் இது பாரு, அவனுங்க 2 பேரையும் சண்டை போட விட்டா தானே அவனும் வந்து அடிச்சுட்டு மாய்வாங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ணோம் சார். இந்த கிழட்டு மூளைக்குள்ளே இப்படி ஒரு பிரெயினும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரெயின் இருக்குன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்லையாம்மா, இல்லாமல்ல இந்த ஸ்கூல் பிரின்ஸிபல் ஆயிருப்பேன். ஓ சார் அப்போ இதே மாதிரி எத்தனை பேருக்கு சார் மாமா வேலை பார்த்துருக்கீங்க? நீ கொஞ்சம் பொறுத்துறியா சார்? சரி எதனா சொல்லுங்கள் சார், பிளான் எதுனா இருக்கா? இருக்கு, சரி வா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் போய் நின்றுட்டுருக்கான். சார் இங்கே எதுக்கு சார் இந்த பட்டை பகலில் கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுருக்கீங்க? வெயில் வேறு மண்டியை பிக்குது சார். கொஞ்ச நேரம் கம்மியாது, இப்போ பிடி பீரியட் வரும்,
எல்லாரும் வெளியே வருவாங்க. அப்போ வயன் வர முடியல, நம்ம பூ எடுத்து அவன் மண்டை மேலே போகிறோம். ஜிமினுக்கு இதை பார்த்த உடனே லவ் வரும். சார், என்ன படத்தை பார்த்து சார் இதை சூஸ் பண்ணீங்க? டே, அவ்வளோ அப்பட்டமாவா தெரியுது? சார், பச்சையா தெரியுது சார். சரி, ஏதோ பண்ணுங்க, நானும் பூவை எடுத்து போடுறேன். நீங்களும் கரெக்டாக வெளியே வர முடியல, ரோஸோட பிட்டல்ஸ்லாம் உங்க மேலே வந்து விழுது. ஜிமின் அதை பார்த்துட்டு, என்ன வயனு, உன் சாவுக்கு யாரோ எப்போ பூ போடுறாங்க போல, யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு மேலே எட்டி பார்க்கும்போது நீ ஜிமின் மேலே பார்க்க முடியல. பிரின்சிபலும் யூகேவும் அப்படியே ஒழிஞ்சிக்கிறாங்க. சனியை மூஞ்ச பார்க்காத போயிட்டேன், ஏன் அவன் போட்டான்னு. கையில் மட்டும் மாட்டியே தான் வச்சுக்கோயேன், சங்கூட்டி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு இருக்கோம். டேய், நீ வாயை மூட்டே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஜிமினோட மண்டையிலே அடிக்கிறீங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மண்டையில் அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்கள் மண்டையை பிடிச்சி அடிக்கிறோம். ஒரு 1/2 hour கழிச்சு நீங்களும் ஜிமினும் முடியை விட்டாமல் 2 பேரும் அப்படியே டைட்டாக பிடிச்சிட்ருக்கீங்க. ஏ பையனு, ப்ளீஸ் டி, அவன் முடியை விட்டுரு. பிடி பீரியடே முடிய போகுதுடி, இன்னும் கொஞ்ச நேரம் தாண்டி இருக்கு. அவன் முடிய விட, அவனை முதல்ல விட சொல்லு. டே மச்சான், ஜிமினை விட்டுற அவன் முடிய. எவ்வளோ நேரம் தான் அவன் முடிய பிடிச்சிட்டு இருப்பான். டே, அவனை முதல்ல விட சொல்லு. சரி, 1 2 3ன்னு சொல்லுவேன். அப்போ சேம் டைமில் 2 பேர் முடிய விடணும், ஓகேவா? ஓகே ஓகே. 1 2 3. ஏன்டா முடிய விடல? அப்புறமா நீ விடாம விட்டா நீ ஏண்டி முடிய விடல? அப்புறம் நீ ஏமாத்தினா? சரி, இப்போ நான் 1 2 3ன்னு சொல்லுவேன், அப்போ முடிய விடணும். அதெல்லாம் முடியாது, 1ன்னு சொல்லு, விடுவோம். சரி, 1 அப்படின்னு சொன்னோன்னே நீங்களும் அவன் முடியிலேருந்து கை எடுத்துடுறீங்க, அவனும் உங்கள் முடியிலேருந்து கை எடுத்துடுறான். 2 பேரும் எதுவும் நடக்காதவே முடிய கரெக்ட் பண்ணிட்டு போயிடுறீங்க. டே, உன்னை மாமா வேலை பார்க்க சொன்னால் 1/2 மணி நேரமாக ஒரே இடத்துல முடிய பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டான். டேய், நான் உங்கள் ஸ்கூல் பிரின்சிபல்டா, மரியாதை கொடுத்துருக்கேன். அட, மாமா வேலை பண்ணுறவங்க என்ன பிரின்சிபலு? சரிடா, நான் இதுக்கு மேலே ஒரு மயிர் ஐடியா கூட பண்ணல. நான் போயிட்டு எப்பயும் போல் கேபின்லேயே சும்மா உக்காந்துட்டு கிடக்குறேன். ஈவினிங் டைம் ஸ்கூல்லாம் முடிஞ்சு நீங்களும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கீங்க. நைவா, கைரா, வி இவங்க 3 பேர் வீடும் ஒரு சைட், உங்களது ஜிமிந்து யூகே, உங்கள் 3 பேர் வீடும் வந்து வேறு சைடில் இருக்குது. ஸோ நீங்கள் அவங்க எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் ஜிமினுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் வந்து, முன்னாடி எனக்கா வெயிட் பண்ணுற? ஐயா, ரொம்ப தான், உனக்குலாம் வெயிட் பண்ணல. எனக்கு எந்த சைட் போகணுன்னு வழி மறந்துடுச்சு, அதை கேட்குறதுக்கு தான் நின்றுட்டு இருந்தேன். ஓ சரி சரி, அந்த சைடில் போகணும், வா கூட வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். ஐயோ, கை விடுறா, நல்லா எனக்கு போக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெரிய இது மாரி முன்னாடி போயிட்டுருக்கீங்க. போடி, அங்கே புலி சுற்றிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன், பார்த்து கடிச்சு தின்னாத வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவங்க சொன்ன உடனே, சேரா தம்பி, நீ ரொம்ப பயப்படுவான்னு நினைக்கிறேன், நான் வேணும் கூட வரட்டா? ஐயா, இந்த மயிர் வேலைலாம் வேணாம், எங்களுக்கெல்லாம் போக தெரியும், நீ மூட்டு போறியா? ஓர பண்ணாதடா, பாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிமினும் போயிட்டுருக்கீங்க. அப்போ அங்கே ஏதோ அசைகிற மாரி சவுண்ட் கேட்குது. நீங்கள் ஜிமின் பின்னாடி போயிட்டு ஜிமினை ஹக் பண்ணிட்டு, என் சல்லம், லூஸு, மயிறு, ஹேரு எல்லாமே நீ தான், ப்ளீஸ் அங்கே என்னன்னு மட்டும் போடுறான். இந்த லூஸு, மயிறு அதெல்லாம் சொல்லாத இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சல்லம் சரி, ஓகே. டேய் வேணா, அங்கே போய் பாடுறான்னா பெருசாக இவன் மாரி பேசிகிட்ருக்கான், ஹீரோன்னு நினைப்போம், போய் வேணும்னு பாரு. சரி, நொய் நொயின்னு கத்தாத,
அது எதனா பூனையாக இருக்கும், அதை பார்த்துலாம் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா ஒரு வால் செம்ம பெருசாக தெரியுது, புலி இது மாரி. இப்போ செம்ம இருட்டு வேறு. சிம்மினுக்கும் உள்ள ஃபுல்லாக பயம்தான், காமிக்காமல் பக்கத்தில் போக முடியல. லைட்டாக அதுக்கு மீசியை மட்டும் பார்க்கலாம். என் பையனை ஒன்றும் பண்ணாத, கத்தாத, அப்படியே யூடியூப் எடுத்து ஓடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக பின்னாடி பின்னாடி ஜிமின் வந்துட்டு இருக்கா. ஏறி விட்டு மட்டும் ஓடிடாதடி, நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் மச்சான் ஜிமினே, நீங்கள் தான் இருக்கியாடா, எப்படா உங்களுக்கு நம்ம விட்டு போக மனசு வந்துச்சு, எப்பயோ நாம தான்டா சேர்ந்து போவோம். அப்படியே சனியை பேசக்கூடாத நேரத்துலலாம் மயிர் மேல் பேசிகிட்டு இருக்கானே. வாய மூட்டுறா இருக்கடா. என்னடா மச்சான் சொல்கிற, குழம்புல போடுவாங்க புளியா, அந்த புளியா? ஏய் ஆத்தாக்காரி வேறு அது கேட்டே இருந்தா, கொஞ்சம் பறிச்சு கொடுப்பாக்கலாம். இன்னும் விட்டா அது உயிரையே பறிச்சுடும்டா, ஏன்டா அப்படி பேசிகிட்டு இருக்கோம். சரி நான் வந்த விஷயம் வந்துட்டேன். வயனு கொஞ்சம் ஊக்குக்கு இதெல்லாம் இருக்காடி, இந்த பேண்ட்டு வேறு கொஞ்சம் லூஸாக இருக்கு. சரி வயனு விடுஜூட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினே நீங்கள் அப்படியே தெரிச்சு ஓடிட்டு இருக்கீங்க. ஏன்டா இப்படி தெரிச்சு ஓடுறீங்கன்னு யூகே திரும்பி பார்த்தா, ஐயோ மச்சான் புரியடா, நான் எடுத்து உன் குழம்புல போட்டுக்கடா. டே இந்த நேரத்தில் கூட காமெடி பண்ணுறியடா. டே இது ஓடி வர முடியலடா, வந்துட்டு வர மாதிரி ஃபீல் ஆகுதுடா. ஒத்து போட்டு ஓடி வாடா, உயிர் முக்கியமா அது முக்கியமானு பார்க்க முடியல, உயிர் தாண்டா முக்கியம். நீங்கள் ஜிம்மினுக்கும் முன்னாடி ஓடி போகிறீங்க. அப்படியே ஜிம்மினோட கையை பிடிச்சிட்டு அந்த சாலையோரம் ஒரு மாலை நேரம் மங்கும் இரவின் ஒளியினிலே நீயும் நானும் இரு கைகள் கோர்த்து பெண்ணே நடந்து போதையிலே என்னை தள்ளிவிட்டு நீ நடந்தால் என் நெஞ்சில் இனம் புரியாத பயம், எந்த கைகளை பிடித்து கொண்டால் அடி என்னுள் தோன்றும் கோடி சுகம். உந்தன் மடியினிலே ஒரு 100 ஆண்டு வாழ வேண்டுமடி, உந்தன் விதி அடியாய் இனி 7 ஜென்மம் தோன்ற வேண்டும். 3 பேர் ஒரு சந்து மாரி இருக்குது, அங்கே போய் ஒழிஞ்சிக்கிறீங்க. நீங்களும் ஜிமினும் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க. உங்கள் ஃபோரியனில் வந்து ஜிமினோட லிப்ஸ் இருக்குது. நீங்கள் சிரிச்சுட்டே இருக்கீங்க. வயன் எதுக்கு சும்மா சிரிச்சுட்டே இருக்கேன், கொஞ்சம் குனிஞ்சு அந்த சைடு பாரு, என்னத்தை பார்க்க சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜிமின் தான் கேர்ள்ஸ் மாரி ஒரு இன்னர் போட்டு இருக்கான். டேய் மச்சான் என்ன எல்லோடாது, இதுக்கிட்ட அந்த மாதிரி ஒரு இதை போட்டுருக்கு. டேய் இதாண்டா கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, இதாண்டா போட்டுருந்தேன். டேய் இன்னும் அவுத்து போட்டு நீங்கள். டேய் மச்சான் நீ தாண்டா அவுத்து போட்டு வான்னு சொன்னேன். நான் வான்னு சொன்னால் நீ வந்துடுவ. நீ வையண்ணா நீயும் அதான் சாக்குன்னு அவனையே பார்த்துட்டு இருக்கா, கண்ணை மூடி கொடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையாச்சும் அவங்க கண்ணை மூடுறாங்க. நீங்கள் சிரிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக ஃபோன் வருது. உங்களால் அங்கே செம்ம இடுப்பாக இருக்கிறதால எடுக்க முடியல. ஜிமின் வந்து அவன் காலை வச்சு எடுத்து கொடுக்குறான். நீங்கள் ஜிமின் ஒரு மாதிரி மறைச்சிட்டே வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் அந்த காலில் வந்து வர நேம் பார்க்கல, கார்த்தின்னு இருக்குது. ஏய் என்னடி பையன் நேமாக இருக்குது, யார்? என் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எடுத்து பேசுவீங்க. கார்த்திக் சொல்லு, நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சிடுறீங்க. மேடம் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இப்படி தான் பேசுவீங்க. ஆமாம் டீம் மாதிரியே பேசுகிறாப்ப, உண்மையெல்லாம் நம்மளுக்கு தான் தெரியும். என்ன வயசாகுது உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை பிடிச்சி கேட்குறான். வலிக்குதுண்ணா விடுறா.
ஐயோ இதுங்க கூட வந்துட்டு இந்த குடும்பம்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த சைடு திரும்பி ஆண்டவா என்னை காப்பாத்து. கொஞ்ச நேரம் ஆனோடனே ஜிமின் நீங்கள் எல்லாருமே வந்து வீட்டுக்கு போயிடுறீங்க. ஜிமினுக்கு வந்து நீங்கள் சொன்னது ரொம்ப டிஸ்டர்ப்ஸாக இருக்குது. ஸோ ஜிமின் கத்தி மா நிறைய சோட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வண்டி சாவி எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் உடனே எங்கள் டோரை ஓப்பன் பண்ணி ஜிமின் பைக் ரேஸ்க்கெலாம் போகாத, அதுவும் நைட் டைம். ஏய் நீ மூட்டுரு, உங்கள் பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிற மாரி எனக்கும் பைக் ரேஸ்லாம் ஓட்டு நல்லா தெரியும். டேய் லூஸ் மாரி பண்ணாத. அதுனா என்ன அதுனா சொல்றி. இல்லை ஒன்றும் இல்லை, ஆனால் நீ போகாத. நான் போவ கட்டியிருப்போம், உனக்கு என்ன வந்துச்சு? உனக்கு எங்கடி வலிக்குது? நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு ஜிமின் பைக் எடுக்கணும்ல. ஜிமின் நான் சொல்கிறேன் போகாத. ஏய் என்ன இத்தனை வருஷமாக நான் இருக்கிறேன், உனக்கு இங்கே எப்போ வந்துச்சு தள்ளி அப்படின்னு சொல்கிறான். நான் பைக் ரேஸ் போட்டு போகாதன்னு சொல்கிறேன். எனக்கு அது பிடிக்காது. உனக்கு பிடிக்காததை நான் ஏன் பண்ணணும்? நான் என்ன உன் புரிச்சுனா? உனக்கு பிடிக்காதுன்னா நான் பண்ணாத இருக்கணும், உனக்கு பிடிச்சதுன்னா நான் அது பண்ணணும்னு. நான் எனக்கு என்ன பிடிக்குதோ அதை தாண்டி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கீழே தள்ளி விடுறோம். ஜஸ்ட் நீங்கள் லைட்டாக போய் விழுவீங்க அப்படி தான் நினச்சிருப்போம். ஆனால் நீங்கள் கீழே விழுந்து உங்கள் கை ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. ஜிமின் அதை பார்க்குறான். ஆனால் அவனுக்கு இன்னும் கோவமே போகலன்னு சொல்லிட்டு அவன் பைக் எடுத்துகிட்டு போயிடுறான். உங்களுக்கு தூக்கமே இல்லை. நைட்டு 12 கரெக்டாக ஜிமினோட பைக் சவுண்ட் கேட்குது. நீங்கள் போயிட்டு விண்டோ சைடில் எட்டி பார்த்துட்டு வரான் பாரு ஊர் போய்கிட்ட. அவங்ககிட்ட நான் இது மாதிரி பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்டில் உட்காந்துருக்கீங்க. ஜிமின் அவங்க ரூம்குள்ளே வந்துட்டு கரெக்டாக உங்கள் ரூம்குள்ளே தாவறான். ஜிமின் என்ன வேணும் உனக்கு? இப்போதைக்கு ரூமில் தாவிருக்கேன். ஐயோ நான் தாவ வேணும்னு நினச்சேன்னா எதுக்குடைய கதவை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நான் காற்று வரட்டும்னு சொல்லிட்டு விண்டோ ஓப்பன் பண்ணேன். ஏய் நம்பிட்டேன்டி, கை கட்டு. நான் ஏன் கட்டணும்? ஏய் சும்மா மயிறு மாரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, இழுத்து ஒன்று வச்சிருவேன், கையை கட்டு அப்படின்னு சொன்னோடனே அதான் என்னை தள்ளி விட்டு போனல. ஊருக்கு போயிட்டு வர டைமை பாரு. ஏய் கத்தாதடி, அப்புறம் இந்த கிளடி கேட்டுச்சுன்னு வச்சுக்கோ ஏமாண்டே தான் போட்டு உருட்டும். கேட்கட்டும், நான் சொல்கிறேன். இந்த பொறுக்கி நாய் தான் நைட்டு 12 மணிக்கு எகிரி குதிச்சு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம் நான் பொறுக்கி நாய் தாண்டி, ஓவராக பேசாத. நான் எங்கேயும் போகலாம், பைக் ரேஸும் போகல. சும்மா யூகேவும் வீட்டுக்கும் போயிட்டு கடலை போட்டு தான் வந்தேன். போதுமா? என் மேலே சத்தியமா? ஐயா ஆனால் உன்ன அந்த சத்தியத்தை கேட்பியே, இன்னும் நீ மாறவே இல்லடி. சரி சத்தியமா, ஆனால் இதுக்கு மேலே இந்த சத்தியம் வைக்கிற வேலைன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், எடுத்து செருப்பாலே அடிப்பேன். சரி சொல்ல மாட்டேன். நான் தாயே கொஞ்சம் கையை கட்டுறியா அப்படின்னு சொன்னோம். நீங்களும் உங்கள் கையை கட்டுறீங்க. ஜிமினும் பொறுப்பாக உட்காந்து பொறுமையாக ஆயில்மெண்ட்டு போட்டு விட்டுருக்கான். நீங்கள் ஜிமினோட ஐஸை பார்த்து எல்லாம் அந்த கண்ணால் தான் இப்படி வச்சுட்டு இருந்தா இவதான் மயங்காத இருப்பா. ஆனால் நானாக இருக்கிறதால அதை தாக்க பிடிச்சிட்ருக்கேன். இன்னும் இவனை பார்த்துருந்தானா அப்படியே விழுந்துட்டு பாருங்க. ஏய் என்னடி முணுமுணுத்துட்ருக்க? மயிறு கேட்குற மாதிரிதான் சொல்லு. ஜிமின் ஆயில்மெண்ட்லாம் போட்டு விட்டு அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு ஏய் லவ் யூ டி அப்படின்னு சொல்கிறான். பொறுக்கி ஹேட் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. அத்தான் ஹேட் யூ சொல்கிறேன், வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்களை ஃபோர்ஸாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் லிப்ஸ்லேயே. நீங்கள் ஜிம்மில் தள்ளி விட்டு லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காத, அதே விடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் தள்ளி விடுறீங்க. ஐயோ பொண்ணுக்கு வைக்கிறது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் போகலாம்.
அங்கே ரூம்ல இருந்து உங்களே கூட்டிட்டு நீங்கள் பெட்டில் உருண்டுட்டு ஐயோ கடைசியாக அந்த பையன் என்னை எப்போ கிஸ் பண்ணோம், 8th படிக்கும் முடிய கிஸ் பண்ணோம், என்னால் அதுவே நம்ம இருக்கும். ஐயோ எனக்கு அவன் பண்ணது பார்த்தா கேட்கவா வருதே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் அவன்கிட்ட ரூடாக பேசிட்டு நீங்கள் பாட்டுக்கு குழந்த மாரி இங்கே வந்து புலம்பிட்டுருக்கீங்க. அதுவும் உங்கள் கையை பிடிச்சி அந்த பையனை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை உட்காந்துட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சிம்மி ரூம்லேருந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அடியே நான் கிஸ் பண்ணாமல் என்னவோ தள்ளி விட்டு இப்போ அந்த கையை எத்தனை வாட்டி நீ கிஸ் பண்ணிகிட்ருக்க, இது உனக்கு நீ இன்னும் போதில்லைன்னு நினைக்கிறேன், இரு நான் வரேன் அப்படிங்க. நாயே எனக்கு இல்லையாடா பெட்டோடா அப்படின்னு சொல்லிட்டு அதை விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஐயோ அந்த போறீங்க வேறு பார்த்தா நான் கல்யாணம் என்ன நாளைக்கெல்லாம் கலாய்ச்சி தள்ள போகிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்மி வந்து உங்கள் ரூமையே உட்காந்துட்டு நீ விண்டோ ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். நீங்கள் குளிச்சு ரெடி ஆகிட்ட, அதுக்கப்புறமா வந்து பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜிம்மின்னு தூங்கி வளர்த்துட்டு உங்கள் விண்டோவையே பார்த்துட்ருக்கான். டீ லூஸு காலைல டைம் ஆயிடுச்சுடா, எப்போ ஸ்கூலுக்கு ரெடி ஆவ, இன்னும் நீ வரலவே இல்லையா? ஐயா கொஞ்சம் மூடுறியா, எல்லாம் ஐயாவுக்கு ரெடி ஆக தெரியும், நீலாம் உட்காந்து க்ரீம்லாம் போட்டு மூஞ்சிக்கு மேக்கப் பண்ணிட்டுருப்பேன், நான் அப்படியா? போவேனா குளிப்பேனா ஒரு தலையை எப்படி வாழ்வேனா வந்துட்டு டான் ரெடியாக நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். வரத்துக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் நின்று இந்த ஜன்னலையை பார்த்துட்ருக்கோம், இப்போ நான் வந்தவொடனே ஓடிட்டான், சரியான லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த விண்டோவை சாத்திட்டு போயிடுறீங்க. அப்படிங்க ஜன்னல் வேறு க்ளோஸ் பண்ணிட்டாலே, அவங்களோட சும்மா சைட் எடுக்கலான்னு நினச்சோம், தப்புன்னு வேறு. ஆனால் அவங்க அந்த ஜன்னலை க்ளோஸ் பண்ணி வச்சிருது. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி செம்ம ஹாப்பியாக சிரிச்சுட்டே பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. கைரா அப்புறமா வந்து நைவாக்கிட்ட என்ன வயனு ரொம்ப சிரிச்சுட்டே வரையே, என்ன ஹாப்பி நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஒரு பொண்ணோட கடலை போட்டுட்ருக்கான். அது ரொம்ப சிரிச்சு கை போட்டு நீங்கள் அதை பார்த்துட்டு இனி ஹாப்பி நியூஸ்னால் உனக்கு போய் சாவ சொல்லு, அப்போ தான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜிம்மினை மறைச்சிக்கிட்டே உள்ளே போயிட்டு உட்காருங்க ஹெட்ஃபோன் போட்டு. ஐயடா மேடம் மறைக்கிறத பார்த்தியா, இன்னைக்கு ஏதோ சம்பவம் இருக்குது, வாங்கடா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் உங்களை பார்த்தோன்னே உள்ளே வரான். ஜிம்மினி ஹெட்ஃபோன் போட்டதை பிடிங்கி விட்டு அவன் எடுத்துக்கிட்டு டேய் இங்கே வாங்கடா, நாம் டாக்டர் விளையாட்டு விளையாடுவோம், ஸோ இப்போ நான் தான் டாக்டர், டேய் நீ ஃபஸ்ட் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு இதை டாக்டர் மாரி செக் பண்ணிகிட்ருக்காங்க. டேய் ஆல் இஸ் வெல், யூ கேன் கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு யூகே நீங்கள் வா, மூச்சு இழுத்து விடு, உனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது சரி பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ணணும்னா தெய்வா கிட்ட 4 வேளை பேசணும், 2 வேளை ஹக் பண்ணணும், அப்புறம் 1 வேளை கிஸ் பண்ணால் போதும், உனக்கு சரியாயிடும். ஓ டாக்டர் உங்களுக்கு புண்ணியமாக போகும் டாக்டர். ஃபீஸை வந்து அந்த பையன்கிட்ட வந்து பே பண்ணிவிடு, சுமார் 1 லட்சம் தான் நைவாவோட நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவங்க ஃபன்னியாக விளையாட்டுருக்காங்க. ஜிமின் இதே மாதிரியே பேசிட்டே இரு, உன்னை கீழ்பாக்கத்துக்கு அமுச்சு வைக்க போகிறாங்களா இல்லையான்னு பாரு. ஓ அப்போ துணைக்கு நீ வரியா? ஏன் சார் நான் வந்தால் தான் போவீங்களா? ஆமாண்டி நீ வந்தால் தாண்டி போவேன், இல்லைன்னா நான் வர மாட்டேன். இந்த மாதிரி பேசியே நான் பண்ணுறேன். டே அதை கொடுத்துட்றா. எதை இல்லையா? எங்களை பார்த்து எப்படி தெரியுது, நாங்கள் ஒரு டாக்டரு, இவங்க ஒரு பேஷண்ட்டு, நீ டாக்டர். இந்த நைவா பொண்ணு எப்போ பார்த்தாலும் கண்ணாலேயே நான் கொள்றா டாக்டர், என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள்.
நம்ம நைவா எதுக்குமா அவளை கண்ணாலே கொள்ற? டாக்டர், அவனுக்கு மன நோய் இருக்கு டாக்டர், அதாவது தான் நான் கண்ணாலே கொள்றேன். அந்த நோயை போக்கணும் தான் நான் அப்படி பண்ணுறேன். ஸோ ஓகே, இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது? அவளுக்கு உன்னால பாசம் இருக்கு, அதாவது அந்த நோயை அவள் கொள்ளணும்னு நினைக்கிறான். நீங்கள் இதெல்லாம் கேட்டு மண்டி வச்சுட்டு நெய்வா நீயும் அது கூட சேர்ந்துட்ட பார்த்தியா? சும்மாடி. டேய் போதுண்டா, அவள் ஹெட்ஃபோன் கொடுங்க. அஸ்கு பிஸ்கு கொடுப்போம்னு நினைக்கிறியா? நல்லா கொடுக்க முடியாது. அப்புறம் வந்து வாங்கி சொல்லலை. நீங்கள் யூடியூப் போட்டு முடிச்சுட்டு ஓகே பாரு, பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். மரியாதையாக அந்த ஹெட்ஃபோன் எடுத்து கொடுக்க சொல்லு. ஓ அதுக்கே என் மறைக்கிற? நம்ம சும்மா விளாட்ணும், தெரியல உனக்கு? டே மச்சான், அம்மா தான்டா. ஆமாண்டா, நாங்கள் விளாட்ருந்தோம். ஏதா இந்த மாதிரி தானே கேட்குறா, கொடுத்துட்டு போ. ஆட நம்ம வேறு எங்கன்னா போகலாம். உங்களுக்கு கரெக்டாக இந்த டைம் கார்த்திகிட்ட வந்து ஃபோன் வருது. ஹலோ கார்த்திக், இதோ நம்பர் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போகலாம் அப்படின்னு போகிறீங்க. இந்த சைடில் ஜிம்மின் இதை பார்த்துட்டோன்னே அங்கே ஒரு பையன் வரான். அவனை போட்டு பள்ளியர்னு ஒரு ஆறு இங்கே இருக்க பெஞ்சை பிடிச்சி செம்மையாக அடிச்சிட்ருக்கான். டே உனக்கு என்னடா ஆச்சு? டக்குனு எதுவும் பெஞ்செலாம் அடிக்கிறா? எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அந்த பொண்ணு அங்கேருந்து போக சொல்கிறான். டேய் அங்கேருந்து என்னடா பண்ணுறா? இப்போ பாடுறா மச்சான், கையிலலாம் ரத்தமாக வருது. உனக்கு என்னடா கிருக்காடா? நீங்கள் ஜிம்மின் கையில் ரத்தம் இருந்தோடனே ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஜிம்மின் கையை வந்து பார்க்கணும். எச்சி தொடாதடி ஜிம்மின். நான் என்ன பண்ணப்ப? அதுவும் பாய் ஃப்ரெண்டோட போய் பேச போனால போக வேண்டியதானே? ஓ நீ தான் காலில் பேசிகிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கிட்ட? அது என் கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னா. நான் சும்மா ஏதோ பேசிகிட்டு இருந்தேன். நானும் அதே மாதிரி தான் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன். என்ன சும்மா பேசிகிட்டு இருந்த? உனக்கு அவனை பிடிக்குமா? பிடிக்காதுடா. இப்போ என்னடி? இந்த உலகத்தையும் உனக்கு பிடிச்சது யாராக இருந்தாலும் நான் தான் இருக்கணும், பிடிக்காதது யாராக இருந்தாலும் நான் தான் இருக்கணும். புரிஞ்சிச்சா? நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. என் கையிலேருந்து ரத்தம் வருது, நான் இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்ருக்கோம், சிரிக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சின்ன வந்து ஹோல்ட் பண்ணுறான். இல்லை, நீ பேசுகிறத பார்த்தா சிரிப்பு தான் வருது, வேறு எதுவும் வரல. அவன் எங்கள் அப்பாவோட பிஸ்னஸில் இருக்கிற ஒரு பையன், அவ்வளோதான். உங்கள் அப்பாவோட இருக்கவனா எதுக்கடி உனக்கு கால் பண்ணுறான்? அது வேறு ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா அவர் ஃபோன் ரிப்பேராக இருந்ததால் என் நம்பர் கொடுத்துருக்காரு. இப்போ அவர் ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதுதான் அவர் நம்பரை திருப்பி அனுப்பிச்சி விட்டேன். அப்படின்னா உனக்கு அவனை பிடிக்காது? பிடிக்காது. என்ன சொன்ன? சேர்றா, அவன் எனக்கு யாருன்னே தெரியாது, போதுமா? உனக்கு யாரை பிடிக்காது? உன்னை தான் பிடிக்காது. இப்போ நீ இப்படியே வரலன்னா வச்சுக்கோங்க, கையில் இருக்க ரத்தம்னா இந்த கிளாஸ் ஃபுல்லாக சுட்டுகிட்டே இருக்கும், சரியா? நீ கூப்பிட்டு நான் வராது இருப்பேனா? வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மிலாம் சிரிச்சுட்டே வரான். கையில் எவ்வளோ ரத்தம் வருது, சிரிக்கிற நீ? சேச்சா, நான் வலிக்கவே இல்லை. நீ அன்னைக்கு சொல்லாததுக்கு இல்லாத விட்டு போனல, அப்போ வலிச்சதோட இதெல்லாம் வலிக்கல. ஏன்டி சொல்லாமல் போன? ஒரு வார்த்தை சொன்னாதான் உனக்கு என்னவா? சார் சொல்லியிருந்தீங்கன்னா என்னை விட்டுருப்பீங்க. அப்படியே என் மைண்டை மாற்றி இங்கே இருக்க வச்சிருப்பேன். இங்கே இருந்தால் உனக்கு என்ன வலிக்குதான்? எனக்கு இன்னும் இல்லை. அம்மா அப்பா தான் இப்போ சொன்னாங்க. அம்மா ஆனால் ஒன்று சொல்லு, அம்மா அப்பாவா? சும்மா வந்துட்டேன். இந்த ஜிம்மி நான் அடிச்சுட்டு என்னால் இதுக்கு மேலே சும்மா உங்ககிட்ட சண்டை போட்டுலாம் இருக்க முடியாது. வேறு எப்படி இருக்க முடியும் சாரால்? இப்போ நம்ம 2 பேரும் இருக்கோம்ல, இந்த மாதிரி தான் இருக்க முடியும்.
இப்போ என்ன மாதிரி இருக்கும் நாம அப்படிங்க தெரியாத வழியை கேட்குற பத்தியா. சரி 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 ஜிம்மி எனக்கு என்னாத இப்போ பாரு இங்கே சண்டை போட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போவே எனக்கு இல்லைடா. சரி சரி தெரியாமல் கேள்றா. ஆமாம் தெரியாமல் கேளுவேன். ஏய் இதேமாரி நம்ம கையை கொடுத்து எப்பயுமே இருக்கணும்னு நினைக்கிறேன். கையை கோத்துலாம் இருக்க முடியாது. அப்புறம் நான் எப்படி குளிப்பேன் என்னத்தையும் பண்ணுவேன். ஐயோ இவகிட்ட சொல்லி புரிய வைக்க இரும்பு மாட்டிக்கிட்ட சொல்லிட்டு புரிய வைக்கலாம் போல. ஏய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன்டி. இது புரியல உனக்கு? ஓ கல்யாணமா? சரி சரி. சரி சரிண்ணா என்னடி அர்த்தம்? சரி சரிண்ணா சரி சரி தான் அர்த்தம். எச்சி தள்ளு நான் போகிறேன். சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னை விட்டு சரிக்கு யார் கழிப்பார்? ஆமாம் இதை விட்டு அப்படியே பெரிய மகாராணி வேறு யாரும் கிடைக்க மாட்டாங்க. போறியா? ஐயா பற்றி ஊரில் கேட்டுப்பார் எத்தனை பேர் பஸ்ஸை கட்டி நிற்பாங்கன்னு. ஐயா இது மன்மதர் குஞ்சு இவர் கட்டிக்கா 4 பேர் அப்படியே நிற்கிறாங்க வரிசை கட்டிட்டு. 40 பேர் வந்து நிற்பாங்கடி. போறியா? என்ன போறியா? அப்புறம் நான் வரவே மாட்டேன். ஐயோ வந்து தொலைடி. ஈவினிங் ஸ்கூலில் முடிஞ்சிட்டு ஜிமின் வந்து அவன் பைக்கை வந்து இந்த ஹேர் பிடுங்க பேசுன வேலைலாம் வச்சுக்காத, அப்புறம் அப்படியே கீழே தள்ளி விட்டு போயிடுவேன். சரி வண்டி ஏறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிமினும் வீட்டுக்கு ரீச் பண்ணிடுவீங்க. அவன் கொஞ்சம் 4 வீடு தள்ளி தான் உங்களை விடுறான். ஏன்னா உங்கள் வீட்டில் பார்த்தா பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் ஆகாததுனால ஜிமினும் அவங்களை இறக்கி விட்டு அவன் 4-8 பாயிண்ட் பண்ணுறான். என்னடா கொப்பளமெல்லாம் இருக்குது, இது இந்த வெயில் தாங்காத கொப்பல் போட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஊற்று பார்த்துட்ருக்கோங்க. அப்படிங்க அதை சொல்லலடி. இங்கே என்ன பண்ணணும் எல்லாத்தையும் கேட்டு வாங்கணுமா? கேஸ் பண்ணணும். ஓ அதுவா போயிட்டாட்டா ஏறு. அப்போ நான் பண்ண வேணாமா? ஆமாம்மா நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஜிமினாங்கள சரி போயிட்டு வா. நீங்கள் சிரிச்சிட்டு நெஞ்சிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கீங்க. எச்சி ஒழுங்காக போயிட்டு வா. அப்புறம் அவனை பார்த்து தான் வலிகிறான்னு நினைப்பாங்க. போகிறேன். கத்திட்டே இருக்கான். அவங்க அம்மா அநேகமாக கழுத்துப்பால் அதிகமாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்பாரு எப்படி கத்துறான்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுங்க. நைட்டு கரெக்டாக 10 o'clock இருக்கும். நீங்கள் விண்டோவெலாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சாங்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. சிம்னு நினச்சி தான் கண்ணழகா காலழகா பொன்னழகா இல்லை பெண்ணழகா எங்கையோ தேடி கொண்டழகா என் கைகள் கோர்த்துக்கும் இதழழகா நையடா அழகே அழகே உன்னையிடையும் அழகின் அழகு என்னையடா. எங்கேயோ பாட்டு சவுண்ட்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் தான் அங்கே உட்காந்துட்டு பாட்டு பாடிட்டுருக்கீங்க. அழகு உனக்கு பாட்டெலாம் பாட தெரியுமா? ஐயோ தெரியாமல் சத்தமாக பாட்டணும். இவ்வளோ அழகாக பாட்டு பாடிட்டுருக்க யார் அப்படி நினச்சி? எங்கள் அப்பா நினச்சி போதுமா? நம்பிட்டாண்டி நினச்சி தானே பாட்டு பாடிட்டுருக்க. ஆமாண்டா சாமி போய் பொத்திட்டு பாடு. சரி சரி நான் டிஸ்டர்ப் பண்ணல, நீ பாட்டு பாடு. கிளிப்பேன். அதான் வந்து கெடுத்துட்டி. கரெக்டாக 12:30 மணி ஆச்சு. உங்கள் தாத்தா ஏஞ்சி எங்கேயோ வெளியே போகிறாங்க. நீங்களும் அதை நோட் பண்ணுறீங்க. பட்
அது தாத்தா மாரி இருக்குது அப்படி தான் பார்க்குறீங்க. பட் அது சரியான நோட் பண்ணல நீங்கள். உங்கள் தாத்தா வெளியே போயிட்டு கரெக்டாக நிற்கிற இடம் பீர் கடை. அங்கே 2 பீரை வாங்கி வச்சிருக்காங்க. பார்த்தா ஜிமினோட தாத்தாவும் அதே டைமுக்கு வந்து 2 பீரை வாங்கி வைக்காங்க. டே ராமசாமி, நீ என்னடா எங்கே பண்ணுற? டே குப்புசாமி, நீ என்னடா எங்கே பண்ணிகிட்ருக்க? ஏய், என்ன அப்படி கூப்பிடாதடா. யார் ஃபுல் பீரை ஒரே முடிக்கலான்னு பார்க்கலாமாடா? பார்க்கலாம். எப்பயும் நான் தாண்டா ஜெயிப்பேன். ஐயா, உன் கனவுல ஜெயிப்பேன். நான் தாண்டா எப்பயும் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் 2 பாட்டிலையும் முடக்குன்னு குடிச்சிட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு 2 பேரும் தள்ளாடிட்டே இருக்காங்க. எனக்கு தெரியுமா, என் பேத்தி ரொம்ப அழகு. டே நீ வாய முடு, என் பேரை இருக்கான அவன் தான் அழகு. அவன் என்னமா பைக் ஓட்டுவான். அவன் பைக் ஓட்டுற ஸ்டைலை பார்த்தாலே எல்லாரும் விழுந்துருவாங்க. எங்கே போய் விழுவான்? அவன் தான் போய் விழுவான், போய் காவாக்குள்ள. ஏய் நீ மூடுறா. என் பேத்தி இருக்காளே அழகோ அழகு, அழகு தேவதடா. பேசாமல் நம்ம என்ன பண்ணோம்னா, எப்படி இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் தான் எப்பவுமே 2 பேர் நிற்போம். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா வச்சுக்கோங்க, எப்போனா அவங்களே நின்றுட்டு போவாங்க. அப்படி ஒரே குடும்பமாக நல்லா இருக்காங்க. எனக்கு பிடிச்சாதான்டா புத்திலாம் வருது. நல்ல விஷயமா இருக்கு பாரு. காலில் மறந்துடக்கூடாது. எதுனா ஒரு சீட்டில் உட்காந்து எழுதியிருப்பேன். சீட்லாம் இருக்குது, இந்த சட்டையை கம்மி நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சட்டையில் அவங்களே 2 பேரும் எழுதி வச்சுக்கிறாங்க. இந்தமாரி உங்களுக்கும் ஜிமினுக்கும் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நாளைக்கு காலையில் கரெக்டாக தட்டு தூக்கிட்டு வீட்டு பக்கம் வந்துடு. ஏன்டா பிச்சை போட போறியா? வச்சு வாய மூடுறா. பொண்ணு கேட்டு வாடா, பொண்ணு கொடுக்குறோம். பிச்சை போடுவேன்னு பார்த்தா பொண்ணையே கொடுக்குறீங்க. ஐயா உன் மூஞ்சிக்கு கொடுக்குறடா, உன் பேரனுக்கு கொடுக்குறா. உன் பேரன் அழகோ அழகு. இப்போதான்டா அவன் அழகே இல்லை, காவக்குள்ளே போய் ஊடுவான்னு சொன்னேன். எட்ரா, அவன் என் மருமகன் ஆக போகிறான்டா. அவன் என் மருமகனா அழகோ அழகு. ஆமாம், என் மருமகனும் அழகோ அழகு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி புட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம புடவே இல்லை அழகாக ரெடி ஆகிட்டு கீழே இறங்கி வரீங்க. சிவனும் அந்த சைடில் நின்றுட்டு உங்களே பார்த்து ஒரு வாயை சிரிச்சிட்டு இருக்கான். என்னம்மா இந்த பையன் இங்கே பண்ணுறோம்? ஐயோ பொண்ணுக்கிட்ட வந்துட்டு இருக்கோனோ? நேற்று தானே சொன்னோம், சும்மா கட்டிக்கிறதா சொன்னேன். அதுக்கு நீ இவ்வளோ சீக்கிரமாகவே வந்துடுவானா? ஏன்டா வந்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணாலே பேசுவீங்க. நீ கீழே இறங்கி வாமா, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து இப்படி கண்ணை மூடி இப்படி பண்ணுறேன். பார்வையன் இந்த காஃபியை வந்து போய் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அம்மா ஆனால் தாத்தாக்கு அவங்கள பிடிக்கவே பிடிக்காது. உன் தாத்தா இருக்கான்ல, அவன் பேசி வச்சுட்டான் நான் அந்த பையனை தான் கட்டி வைப்பேன்னு சொல்லிட்டு. அதுதான் இப்போ கட்டி வைக்க போகிறாங்க. இதே படம் நடந்துச்சு. கிளடு போய் குடிக்கிறேன்னு போயிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பேசி முடிச்சுட்டு வந்திருக்கேன். பரவாயில்ல, இதுலையாவது என் தாத்தா கறி நிறைய அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை போயிட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. சிமிலும் பார்த்துட்டு உங்களை கீழே மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பிடிக்கி காஃபியை மட்டும் எடுறோம், சும்மா உட்காந்து கூடாது, அப்புறம் எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். அடிங்க என் பொண்டாட்டியை நான் பார்க்குறேன், இதில் சந்தேகம் வருமா, கொன்றுவேன், நான் அப்படி தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் பக்கத்தில் வந்து உட்காரு. அம்மா போய் உட்காருமா, மாப்பிள்ளை கூப்பிட்றாங்க. எது மாப்பிள்ளையா? இடியப்பத்துலேருந்து இல்லைண்ணா, எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. உன் தாத்தாவே எனக்கு தான் சப்போர்ட்டு. ஆமாம் குப்புசாமி, எப்போ நம்ம பொண்ணு என் வீட்டுக்கு அமுச்சு வைக்க போகிறேன்? கல்யாணம் முடிச்சோடனே அதாண்டா உன் வீட்டுக்கு தான் அமுச்சு வைக்க போகிறேன். அது வரைக்கும்லாம் என் மருமக்களை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. ஆமாம், அப்படியே நான் வேறு ஊரில் இருக்கேன், பக்கத்தில் தாண்டா இருக்கேன். ஆமாம், என் பேத்தியை நான் அங்கே கொடுத்துட்டு
நான் இங்கே தட்டு வேலை இருப்பேனா? நானும் தினமும் உங்கள் வீட்டுக்கு வந்து என் பேத்தியை பார்த்துட்டு தானே போவேன். தாத்தா, நான் இங்கே இருக்க வீட்டில் தானே இருக்கேன். ஏதோ நான் அமெரிக்காவில் கல்யாணம் பண்ணிட்டு போகிற மாதிரியே பேசுகிறேன். நீ சும்மா கடமா. சரி ஐயரு, நீங்கள் ஒரு நல்ல நாளாக பாருங்க. அடுத்த சனிக்கிழமை நல்ல நாளாக இருக்குது. அப்பயே வேணா பேசி முடிச்சிடலாமா? இப்பயே நிச்சயத்தை வச்சுக்கலாம், அப்போ வேணா கல்யாணத்தை வச்சுக்கலாம். ராமசாமி பேத்தியாகிய வையனுக்கும் குப்புசாமி பேரனாகிய சிவனுக்கும் இன்னைக்கு நிச்சயப்படுகிறது. அது சொன்ன உடனே உங்களுக்கா செம்ம குஷி. நீங்கள் போய் சிவனை ஹக் பண்ணுறீங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் உங்களே பார்த்து சமையல் சிரிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த சனிக்கிழமை உங்களுக்கும் ஜிம்முக்கும் மேரேஜ். அதுக்கு அடுத்த ஒரு நாள் உங்களுக்கும் ஜிம்முக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து தலை தீபாவளி. நீங்கள் அழகாக பட்டு சாரி கட்டிட்டு கீழே வந்து வரீங்க ஸ்டெப்ஸில் இருந்து. அழகாக பட்டு சாரினா இப்போ உங்கள் தலை ஃபுல்லாக பூ இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே தனியாக இங்கேயே பார்த்துட்ருக்காங்க. சிம்மன் வந்து வேஷ்டி போட்டு வந்து குழந்தைங்க அழகாக போட்டிருக்கான். உங்கள் ஃபேமிலியும் ஜிம்மனோட ஃபேமிலியும் வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறீங்க. அப்புறம் நீங்கள் எடுத்து ஒரு லட்சுமி வெடியை வந்து ஜிம்மன் மேலே போடுவீங்க. அப்படிங்க எவ்வளோ தைரியம் தான் என் மேலே நீங்கள் லட்சுமி வெடியை போடுறேன், இரு நான் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பார்த்தா ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க. இதோட வந்து இந்த ஒன் ஷாட் முடிஞ்சிட்டு ஓகே, அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி தான். எல்லாமே வந்து சேஃபாக வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். லவ் யூ. பாய்.